ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாயில் வச்சதுமே கரையக்கூடிய புடிங் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதில் எந்த வித தப்புமே வராது. இந்த புடிங் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸில் இருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த புடிங் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல இந்த புடிங் ரெசிபி செய்கிறதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இது கப் அளவுகளில் சொல்லணும்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வாசனைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த புடிங்கான கேரமல் பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த புடிங் செய்கிறதுக்கான பொருட்கள். இப்போ இந்த புடிங் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நாம் எடுத்து வச்சிருக்க சீனியை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சீனி எடுத்தோம் இல்லையா, அதே கப் அளவுகளில் தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அதாவது அளவுகளில் சொல்லணும்னா 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் எந்த கம்பி பதவுமே தேவையில்லை. இந்த சீனி கரையிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது ஆறுற இந்த டைமில் நம்ம புடிங்கான கேரமலை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து மீடியம் ஹீட்டில் இதை கேரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கரண்டி எதுவுமே போடாமல் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். அதாவது இதை ரொம்ப கரைக்கிடாதீங்க. நம்ம செய்ய போகிற கேரமலில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த கலர் வந்ததுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இந்த புடிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் ட்ரே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இதை எல்லா இடமுமே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்போட இந்த முட்டைகளை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே எடுத்து வச்சிருக்க வெனிலா எசன்ஸையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்காக நீங்கள் பிளெண்டர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நாம் எடுத்து வச்ச ட்ரேயில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு இதை கவர் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஃபாயில் பேப்பருக்கு பதிலாக ஒரு பிளேட் கூட இதுக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பிளேட் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த ட்ரேயோட பொருந்துற மாதிரி பிளேட்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னா நம்ம வேக வைக்கும் போது தண்ணி உள்ளே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ இதை நல்லாவே டைட்டாக கவர் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த புடிங்கை வேக வச்சு எடுத்துக்கொள்கிறதுக்காக ஒரு பேனில் தண்ணியை நல்லாவே சுட வச்சு எடுத்துக்கொள்ளலாம். தண்ணி நல்லாவே கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க ட்ரேயை உள்ளே சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து இது ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 30 தொடக்கம் 40 நிமிஷம் வரை இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு 40 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க புடிங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம செஞ்ச புடிங் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நாம் முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இது சில்லுன்னு சாப்பிடணும்னா இது ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் இதை வச்சு சாப்பிடலாம். நான் ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் இதை வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே சில்லுன்னு இருக்குது.
இப்போ ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் இது நம்ம டீமோல்ட் பண்ணும்போது இது ஈஸியாகவே வெளியில் வரும். ஸோ அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய புடிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோட இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பொருட்கள் தான் இதுக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாழ்க்கையில் புதிய பாதைக்கான வழிக்கு தோள் கொடுத்த உறவுகள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். இந்த நன்றி சொல்லுதல் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தாங்க. அதை விட பெரிய விஷயம் இந்த நன்றிக்கு சொந்தக்காரர்கள். ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஹெல்ப் உரிய நேரத்தில் உரிய இடத்துல கிடைக்கிறதால அந்த ஹெல்ப்புக்கு ஒரு அந்தஸ்து வருங்க. ஸோ நன்றி சொல்றது நம்ம லைஃப்ல இருக்கிற இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள்ல ஒன்று. ஸோ அந்த ஹெல்ப் சின்னதோ பெரியதோ நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. என்ன போல முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களோட ஷேர் பண்ணுங்க, தோள் கொடுங்க. இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.